ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மை ஸ்டேஞ்ச் ஹீரோவோட 14th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்தோம் அப்படின்னா, மின் வந்துட்டு சூசைட் பண்ண போயிருந்திருப்பான். டேனும் அவனுக்குள்ளே இருக்க பெயின் எல்லாத்தையுமே மின்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோவும் டேன் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மின்கிட்ட போகிறான். நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப்பை வந்துட்டு வாழலாம், அதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு வழி சூசைட் கிடையாது, என் கையை பிடிச்சிக்கோ, நீ கீழே இறங்கி வா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம மின்னும் வந்துட்டு ஹீரோவோட கை பிடிச்சி கீழே இறங்கி வந்துடுறான். அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு டேனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க திரும்பவும் இந்த ஸ்கூலுக்கு சேர் உமனாக ஆகிட்டாங்க. அவங்க வந்ததுமே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை டேன் யாரெல்லாம் புதுசாக ஹையர் பண்ணியிருக்கானோ அவங்க எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹீரோயினை என்னோடய ரூமுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினை கேட்குறான், எதுக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு. டேனோட அம்மா ரொம்பவே திமிரா சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு ஒன்று சீக்கிரமாக ப்ராசிக்யூஷன்லேருந்து விசாரிப்பாங்க, ரெடியாக இருந்துக்கோ, எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டை டேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே கூலாக அவளோட ரெசிக்னேஷன் லெட்டரை தூக்கி போடுறா. இந்த மாதிரிலாம் திமிரா என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஹீரோவை எப்போவோ பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஸ்கூலில் வேலை பார்க்க சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெத்தாக பேசிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. டேனோட அம்மாவுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. ஓ, இவ்வளோ தூரம் நீ பேசுறியா, இரு உன்னை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ண பார்த்தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட டீச்சரே டேட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. சரின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போது எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி பார்த்து பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. அந்த இடத்துக்கு அவனோட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வராங்க. என்ன நீ என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுருக்க, இதெல்லாம் சுத்தமாக உனக்கு செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவனோட கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவை உட்கார வச்சுட்டு சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ டீச்சரை டேட் பண்ணுறேன்னு, உன் தொல்லை எங்களுக்கு தாங்கவே இல்லைடா, எப்போ பார்த்தாலும் சைட் அடிச்சுட்டே இருக்க, நீ ஹீரோயினை தானே நீ டேட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. அடப்பாவீங்களா, கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வாடா இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை நாங்களாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், நீலாம் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோக்கும் ரொம்பவே ஜாலியாகிடுது. சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க ஹீரோவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் ஓகேவா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறா, நீ ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியே போவேன், அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி வண்டியவும் கிரெடிட் கார்டையும் கொடுத்து அமுச்சு விட்றாங்க. 2 பேரும் செம்மையாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பற்றி தெரியும் இல்லையா, சரியான சோத்து முட்டை, ரொம்ப ஃபுட்டெல்லாம் வாங்கி அடிக்கிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோனால சுத்தமாக முடியலை, கதறிட்டு இருக்கான். அடி பாவி, எவ்வளோ சாப்பாடை தான் வாங்கி தின்னுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனும் இந்த பில்லெல்லாம் பார்த்து கதறிட்டு இருக்கான். அட்ட பாவிங்களா, உங்களை நம்பி ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்ததுக்கு என்னதை தாண்டி தின்னுட்ருக்கீங்க அப்படின்னு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணிட்டேன், என்னை திரும்பவும் நீ டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். என்னை கட் பண்ணிவிட்டு அப்படியே பிடி சாராக தான் காட்டுறாங்க. அவர் இந்த ஸ்கூல்லேருந்து ரிசைன் பண்ணோன்னா ஒரு சின்ன ட்ரிப்புக்காக போயிருந்திருப்பார். திரும்பி வந்ததும் நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ செம்மையாக கத்திட்டு இருக்கான், எப்படி நீங்கள் சொல்லாமல் போகலாம், என் ஃபோன் காலை ஒரு நாள் கூட நீங்கள் அட்டன் பண்ணல, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா உங்களை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவாடா, என்னை நினச்சி நீ ஃபீல்லாம் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் டேனை காட்டுறாங்க. அவன் ஹீரோயினை மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் சப்மிட் பண்ணியிருந்திருப்பாளையா அந்த ரெசிக்னேஷன் லெட்டர், அதை திரும்ப ஹீரோயின்கிட்டே கொடுக்குறான். நான் உன்னை மணிக்காக ஒன்றும் அப்பாயின்மெண்ட் பண்ணலை, நீ டீச்சராக இருக்கிறதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு ஆள் தான், அதனால நீ இதை திரும்ப வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. நானும் ஹீரோவும் டேட் பண்ணுறோன்னு சொல்லி எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்து இதை கிரியேட் பண்ணதே நீ தான், இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு தான் உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க, இப்போ நீ கூலாக நல்ல மாதிரி பேசுகிறியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, இது எனக்கு வேண்டாம், நான் எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இல்லாமல் ஹீரோவை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணிவிட்டு டேனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அந்த எஜுகேஷன் கமிட்டியிலேருந்து விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லிட்டு டேனோட அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். அதை பார்த்து அந்த பொம்பளை ரொம்பவே கத்திட்டு இருக்கு, எப்படி என்ன இவங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட
அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க மெயினாக வந்து டீனை தான் விசாரிக்க போகிறாங்க. அதில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருமே அங்கே வந்து ஆஜராகணும், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த விசாரணை நடக்குது இல்லையா, அந்த சீனை கட்டுறாங்க. அங்கே ஒரு பங்கமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. இந்த கமிட்டியோட ஹெட்டாக வந்து நம்ம பிடி சார் தான் வருவார். இதை பார்த்து அந்த டேன் அம்மாவுக்கு செம்மையாக அள்ளு விட்டுருது. இவர் வந்துட்டு ஹெட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து மின்னோட அம்மாவை தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்து தான் அந்த கொஷின் பேப்பரை வாங்கினீங்களா அப்படின்னு. ஆமாம், நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். என்னோட பையனை வந்துட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்க அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எனக்கு ஆசையை காமிச்சாங்க. அதனால தான் நான் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இந்த சேர்மன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு கிம் சாரை கூப்பிட்றாங்க. நீங்கள் காசெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையுமே வந்து ஜாப்பில் ஹையர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் அதுதான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. நீங்கள் காசு வாங்கிட்டு தான் அந்த ஜாப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவளும் வந்துட்டு ஆமாம், நான் தான் கிம் சார்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், அதனால தான் அவங்க வந்துட்டு என்னை ஃபுல் டைம் டீச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பிடி சார் சொல்கிறாங்க, அடுத்த விட்னஸை வர சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரான். அதே சமயம் வந்து டேனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கான். 9 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட கேஸில் என்ன தான் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கு முன்னாடியும் சொல்கிறான், ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணுறது, கேன்டீன் பில்லு, மார்க்ஸு, கொஷின் பேப்பர் லீக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்துட்டு கரப்ஷன் ஆகிருக்கு. இந்த கரப்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீன் வந்து ஒத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இதில் வந்தது வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் கிடையாது, மில்லியன் கணக்கில் அமௌண்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த டீனோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு பைசா கூட கிடையாது. அவர் அப்போ அந்த காசெல்லாம் என்ன பண்ணார்? உண்மைக்குமே வந்துட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா இந்த சேர் உமன் தான் இருக்காங்க. இந்த மாதிரி வர அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு இவங்க வேறு ஒரு சிட்டியில் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னா இவங்களோட ஓன் பிரதரோட பேரில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்பவே கிளவராக பிளான் போட்டு யோசிச்சுருந்துருக்காங்க, அப்போ தான் அவங்க சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே கரெக்டான ஒரு ஆதாரத்தோடு சப்மிட் பண்ணிடுறான். இப்போ பிடி சார் வந்து டேனோட அம்மா கிட்டே கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. டேனோட அம்மா சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு போய் தான், இந்த கேஸை வந்து போட்டதே நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையனை வந்துட்டு கொலை பண்ண முயற்சி செஞ்சான். அதனால அந்த ஸ்கூல்லேருந்து அவனை நாங்கள் வெளியே துரத்தி விட்டுட்டோம். அதுக்காக ரிவெஞ்சாக தான் அவன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துடுது. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒன்றும் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. டேனோட அம்மா வந்துட்டு, நீ ஹீரோவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவனை காப்பாற்றுறதுக்காக நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசாத கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு செமையாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஸ்டூடெண்ட் வந்துட்டு டீச்சரை டேட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. ஆமாம், நான் ஹீரோவை லவ் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோவோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஆமாம் நான் ஹீரோவை லவ் பண்ணுறேன், அவன் இந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா கரப்ஷன்ஸுமே வந்து வெளியே கொண்டு வந்திருக்கான், அவனை லவ் பண்ணுறதை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வராங்க. அப்போ ப்ரெஸ்காரங்க வந்து கொஷின் கேட்குறாங்க, 9 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து டேனை தள்ளிவில்லையாமே, அவர் தான் சூசைட் பண்ணுறதுக்காக போயிருந்தாராம், அவர் சொன்ன ஒரு பொய்க்காக உங்ககிட்ட சாரி கேட்டிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. என்ன கட் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. டேன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கான். ஹீரோ மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நானாக தான் கீழே விழுந்தேன், நான் சொன்ன ஒரு பொய்னால அவனோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, இதுக்காக நான் அவன்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ப்ரெஸ் மீட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட் வந்து டேன் வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. எதுக்காக ஹீரோவுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அவன் உனக்கு அப்படி என்ன தான் பண்ணான் அப்படின்ட்டு. அவன் தான் ஃபர்ஸ்ட் என்னை ரொம்பவே வார்மாக ஃபீல் பண்ண வச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இதை கேட்டு டேனோட அம்மாவுக்கு வந்துட்டு சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் ஒரு ரீசனா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்கிட்டதே கிடையாது, என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, அதனால தான் நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணிவிட்டு என் வீட்டில் நீ இருக்கியா, என் வீட்டிலேருந்து முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேன் வந்து சிரிச்சுக்கிட்டே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான்.
அப்போ டேனோட அம்மா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த ஹை ஸ்கூலை மூட போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டு டேனுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லாம் என்ன ஆகும் அப்படின்னு. சீன் அப்படியே கட் ஆகுது. மார்னிங் வந்து ஸ்கூலில் கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அதே சமயம் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு டேன் அம்மாவை வந்துட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் இன்றைக்கி தான் இந்த ஸ்கூலில் இருந்து ரிசைன் ஆகுறா. ரொம்பவே வந்துட்டு எமோஷ்னலாக அவளோட ஃபைனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக ஹீரோயின் பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. இனிமேல் யாருக்குமே பயப்படாமல் நீங்கள் ஹீரோவை வந்துட்டு டேட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு காங் சொல்கிறான், ஒருவேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணலாம், நான் வந்து உங்களை டேட் பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸ்கூலோட இன்சார்ஜாக இப்போ வந்து பிடிஎஸ்ஆர் தான் இருக்கார். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. நெட்டில் ஒரு நியூஸை பார்த்துட்டு ரொம்பவே கத்திட்டு போகிறான். அப்படி என்ன தான் இவன் நியூஸை பார்த்தான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து டேன் இன்வெஸ்டிகேஷனில் வாயவே திறக்க மாட்டாங்க, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஹீரோ போயிட்டு டேனை தான் மீட் பண்ணுறான். எதுக்காக இன்வெஸ்டிகேஷனில் நீ வாயவே திறக்க மாட்ற, என்ன நடந்தாலும் சரி, என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் நம்ம டேன் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, இந்த ஸ்கூலை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம டேன் வந்துட்டு ரொம்பவே கத்தியிருந்திருப்பான். என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லாம் ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு. அவங்கள பற்றிலாம் உனக்கு ரொம்பவே அக்கறை இருக்கா, அப்படின்னா நீ இந்த கரப்ஷன் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நீ போய்ட்டு அரெஸ்ட் ஆகிக்கோ, நான் இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம டேன் வந்துட்டு சரி இதை நம்ம ஒத்துக்கறலாம், இதனாச்சும் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு வாயவே திறக்காமல் இருப்பான். இந்த சீனை கட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பையன் வந்துட்டு டே நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே வந்துட்டு கோவம் வந்துடுது. ஸ்ட்ரைட்டாக பிடி சார்ட்ட போயிட்டு கத்திட்டு இருக்காங்க, எப்படி இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஸ்கூலோட ஓனர் வந்துட்டு டேனோட அம்மா தான், அவங்க தான் இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் ஆயிடுது. நான் வந்து இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண விடக்கூடாது, இது நம்மளோட ஸ்கூலு, வேறு ஸ்கூலுக்குலாம் எங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகிடுது. அடுத்த சீன்லேயே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீப்புள்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு எங்களோட ஹை ஸ்கூலை வந்துட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் டேனை காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்கே வந்து அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம டேன் வந்துட்டு ரிட்டன் கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோட அம்மா வந்துட்டு அவனை கூப்பிட்டு உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம டேனும் பார்க்குறான், என்னடா இவ்வளோ அன்பாக நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அம்மா சொல்கிறாங்க, நீ என் பையனுக்கு செஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் மறக்கலை, ஆனால் நீ இந்த தடவை ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். டேனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி அம்மா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன அம்மான்னு கூப்பிட்ருக்க, இனி ஒரு டைம் நீ இந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ண அப்படின்னா நான் வந்து உன்னை அடிச்சு போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம டேனுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. டேனுக்கு தேவைப்படுற எல்லாமே வந்துட்டு அந்த அன்பும் பாசமும் மட்டும்தான். அவனோட அம்மா கிட்டேருந்து அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால தான் அவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணானே தவிர அவன் ரொம்பவே வந்துட்டு நல்ல பையன்தான். இந்த ஸ்கூலை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன், உண்மை தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண நான் விட மாட்டேம்மா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை வந்துட்டு நான் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நைட்டு வந்துட்டு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி டேன் இங்கே வந்தான், இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான் அப்படின்னு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்லேருந்து தான் நம்ம ஹீரோக்கு வந்து கால் வந்திருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்டில் தான் டேனோட அம்மா ரொம்பவே திமிராக நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்தை பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறான். ஆனால் டேனோட அம்மா வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்றாங்க. அவ்வளோ சீக்கிரம் நீ வந்துட்டு என்னை தோக்கடிச்சிடலான்னு நினச்சியா, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தானாமே, அவன் தான் இந்த எல்லா விஷயத்தையுமே தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆக போகிறான், முடிஞ்சா நீ போய்ட்டு காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டு ரொம்பவே வந்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். அதே சமயம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. டேன் வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் அம்மா
சொன்ன மாதிரி எல்லாமே உண்மைதான். நான் தான் எல்லா கரப்ஷனுமே பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர எல்லா கரப்ஷனுமே என்னால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மை ஸ்டேஞ்ச் ஹீரோவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்தோம் அப்படின்னா டேன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துருந்துருப்பான். எதுக்காக உன் மேலே எல்லா தப்புமே போட்டுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு டேன் சொல்கிறான். பைத்தியம் மாதிரி பேசாத, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு உன் அம்மா கையிலேயே திரும்பவும் ஸ்கூலை கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் டேனுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்ல வரான் அப்படின்றது புரியுது. இன்வெஸ்டிகேஷனில் எல்லா உண்மையுமே வந்துட்டு டேன் சொல்லிடுறான். மறுநாள் ஸ்கூலை காட்டுறாங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. யாரையுமே வந்து உள்ளே போக விடாமல் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது டேன் அம்மா வந்துட்டு கார்லேருந்து இறங்கி வந்து ரொம்ப நல்லவ மாதிரி சீனை போட்டுட்ருக்காங்க. என் பையன் செஞ்ச தப்புக்கு இந்த ஸ்கூலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது எனக்கும் புரியுது அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ செம்ம மாதம் வரான். அம்மாவை ரொம்பவே கோவப்படுத்திட்டு இருக்கான். அப்போ தான் இவளோட ரியல் ஃபேஸ் வந்துட்டு வெளியே வரும் அப்படின்னு நினச்ச மாதிரியே கோவத்தில் நீங்கள் எல்லாமே ரொம்பவே யூஸ்லெஸ், எதுக்கு நீங்களாம் படிக்க வரீங்க, என் ஸ்கூலோட கிரேட்ஸ் தான் குறையுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறா. இதை எல்லாத்தையுமே ஹீரோவோட கிளாஸ்மேட் வந்து சோஷியல் மீடியாவில் லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே போலீஸ் எல்லாம் வந்து டேன் அம்மாவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க, என் பையன் தானே எல்லா தப்புமே பண்ணான், அப்படி எதுக்கு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்கள் பையன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இதை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக எஜுகேஷன் கமிட்டியிலேருந்து இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. இதை பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. டேன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணதை நியூஸில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டேனும் இதெல்லாமே பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வரான். பிடி சாரை மீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு பிரின்ஸிபலாக வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அவரும் வந்துட்டு சரின்னு ஒத்துக்கிறாரு. இவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோவும் வந்து டேனை கூப்பிடுறான். எதுக்காகடா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஏன்னா நான் உன்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன்டா, அது என்னால் முடியலை. உன்ன மாதிரி எனக்கு எதுவுமே லைஃப்பில் கிடைக்கல, அதனால தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு வெறுக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்றலாம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நம்ம டேனுக்கு ஒரு அறை தான், உன்னை நான் எப்போவுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். டேன் போயிட்டு அவனோட அம்மாவை ஜெயிலில் மீட் பண்ணுறான். ஏதாவது பிளான் வச்சுருக்கியா என்னை வெளியே கொண்டு வர அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஸுமே எனக்கு கிடையாது, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேன் வந்துட்டு கிளம்பிடுறான். டேனோட அம்மா வந்துட்டு கத்திட்டே இருக்குது. ஏன் கண்டுக்காம டேன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவனோட ஃபேமிலியோட ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கான். வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். என்னடா இவன் திரும்பவும் ஸ்கூலுக்கு வரானேன்னு பார்த்தா அவன் அந்த ஸ்கூல்லே வந்துட்டு டிராயிங் டீச்சராக ஜாயின் பண்ணிட்டான். ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கா. இது வந்து என்னோட 3வது இன்டர்வியூ, நான் இதை கரெக்டாக வந்துட்டு அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே தான் உள்ளே வரேன். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு கரெக்டான டீச்சர் தானே, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஜாப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆமாம், நான் கரெக்டான ஒரு டீச்சர் தான், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த தப்பை எல்லாத்தையுமே திருத்திப்பேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வாயவே திறக்கலை. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்டர்வியூலும் நம்ம வந்து பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது, அதில் நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி வருது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்கிறான். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. ஹீரோட அக்கா பையன் வந்துட்டு ஆப் டெவலப்பர் ஆகிட்டான். லீயும் காங்கும் வந்து ஒரு லாயர் ஆகிட்டாங்க. இன்னொருத்த வந்துட்டு பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டெடெக்டிவ் ஏஜென்ட்டாகவே மாறிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸ்கூல் படிக்கும்போது வேனில் எப்படி எல்லாத்தையுமே வந்து அள்ளி போட்டுட்டு வந்து படிக்க வச்சானோ அதே மாதிரி இப்போவும் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஹீரோயின் வந்து டீச்சராக செலக்ட் ஆகிட்டாலையா, அவளுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெயிலில் காட்டுறாங்க. டேனோட அம்மா வந்துட்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுறாங்க. அவங்கள போயிட்டு டேன் வந்து மீட் பண்ணுறான்.
திரும்பவும் நீங்கள் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் ஒரு நல்ல மனுஷியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த ஸ்கூலில் நடந்த எல்லா மெமரிஸுமே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக கிட்ட வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம கிராஜுவேஷனை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களோட கிராஜுவேஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படி இந்த ட்ராமாவும் வந்துட்டு முடியுது. நாளையிலேருந்து நம்ம ஒரு சஸ்பென்ஷன் த்ரில்லர் நிறைஞ்ச ஒரு ட்ராமாவை பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.